இப்படி இருக்கும் லூப் பண்ணிங்கன்னா இதையும் சேர்த்து வச்சு லூப் பண்ணி பார்ப்போம். Hey guys, welcome to VMDJ Academy. இன்னைக்கு வீடியோவில் வந்து Ableton Liveல எப்படி லூப்ஸ் எடிட் பண்ணலாம்னு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பாருங்கள். நீங்கள் வந்து Ableton Liveல கஸ்டமைஸ் லூப்ஸ் எடிட் பண்ணி வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ நான் வந்து Ableton Live யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் எப்படி நம்ம வந்து லூப் எடிட் பண்ணலான்னு சொல்கிறேன். ஸோ ஏதாவது ட்ராக் எடுத்துப்போம். ஸோ ட்ராக் பண்ணி போடுறேன். ஓகே, இந்த ட்ராக் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்த தமிழ் படம் ட்ராக் தான் அது, போய்வா நண்பா. ஸோ இதில் வந்து அந்த ஸ்டார்டிங் பீட் நல்லாயிருக்கும். ஸோ அதை நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஓகே, ஜஸ்ட் ட்ராக்கை கேளுங்க. இந்த டோன்ஸில் வேணும்னா எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணி சாம்பிளில் போட்டுக்கலாம். ஸோ நம்ம இங்கேருந்து ஆரம்பிப்போம். கமெண்ட் இ உங்களுக்கு கட் ஆகிடும். ஸோ அதை அப்படியே தள்ளி வச்சுப்போம். இந்த சாம்பிளாக எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு சாம்பிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுப்போம். அப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன சாம்பிள்ஸ் தேவை அதை மட்டும் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இது ஒன்று. ஓகே, ஸோ இதுவும் எடுத்துப்போம். ஓகே, கமாண்ட் இ சிம்பிள் தாங்க, ஈஸியாக கட் பண்ணிட்டு பெயிண்டாக இருக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து சாம்பிள்ஸாக வச்சுக்கலாம். ஓகே, இது சாம்பிள், இது சாம்பிள். ஓகே, அப்புறம் வேறு என்ன வேணும்? விசில் எடுத்து வச்சுக்கலாமா? இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சாங்ஸ் ப்ளே பண்ணும்போது மேலே விசில் லேயர் கொடுக்கலாம். ஸோ இது எடுத்துக்கலாம். இது தேவையில்லை. ஸோ இதை டெலீட் பண்ணிடலாம். டெலீட். இப்போ நம்ம கரெக்டாக கிரிட்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து சாம்பிளர் போடும்போது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஓகே, இதெல்லாம் வேணாம். அதை எடுத்தாச்சு. நம்ம இங்கே இப்போ நம்ம பீட்டுக்கு வருவோம். ஓகே, ஸோ நம்ம அந்த பீட் எடுப்போம். பீட் எடுக்கும்போது கரெக்டாக அந்த ஃபஸ்ட் பீட் கரெக்டாக எடுக்கணும். ஸோ நான் கிரிட்டில் வச்சுக்கோங்க. கரெக்டாக கிரிட்டில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களால் வந்து அந்த லூப் சாம்பிளில் போடும்போது கரெக்டாக நமக்கு மற்ற பீட்டோட மேட்ச் ஆகும். ஸோ இது வரைக்கும் எடுத்துக்கிறேன். ஓகே ஓகே, இது நான் ட்ராக்கை ப்ளே பண்ண எனக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளே பண்ணி எடுத்துட்டுருங்க. விசில், அப்புறம் இந்த பெல்லு, சிங்கிள் பெல்லு, இது பார்த்திங்கன்னா ஓகே. ஸோ இது லூப் பண்ண எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். இந்த லூப் ஆப்ஷன் நீங்கள் எடுத்துகிட்டு வச்சுட்டிங்க வச்சுக்கோங்களேன். இந்த லூப் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ எப்படி இருக்கும் லூப் பண்ணிங்கன்னா இதையும் சேர்த்து வச்சு லூப் பண்ணி பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு சீக்வன்ஸாக இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி சாம்பிள் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே சேர்த்து வச்சு எடிட் பண்ணலாம், இல்லை தனித்தனியாக எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இது மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப சிம்பிள் தாங்க, ரொம்ப ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஒன்று எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட் இந்த இது எக்ஸ்போர்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ MP3 எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பீட் 1. ஓகே, ரெண்டாவது பீட் 2. ரீநேம் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்பவுமே சேஃப். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து இதை சேர்த்து எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். நீங்கள் இண்டிவிஜுவலாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், சேர்த்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். பீட் 4. ஆல்ரைட், எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது நமக்கு தேவையில்லை. இப்போ உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம், இல்லை இந்த ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெக்கார்ட் பாக்ஸில் அந்த சாம்பிள் போட்டு பார்ப்போம். சாம்பிள்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா இந்த இடத்துல இதை ப்ரெஸ் பண்ணால் சாம்பிள்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம எடிட் பண்ண சாம்பிளை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி பார்ப்போம். நான் ஏன் வந்து Ableton Liveல எடிட் பண்ணுறேன்னா நம்ம கிரிட் கரெக்டாக கிடச்சிடும். Ableton Live அப்புறம் FL Studio எடிட் பண்ணிங்கன்னா இந்த சாஃப்ட்வேர்ஸில் நீங்கள் வந்து எடிட் பண்ணும்போது கிரிட்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கும்.
ஓகே, நம்ம எடிட் பண்ணி இதை லூப் பண்ணிக்கலாம். ஸோ லூப் போட்டுடுறேன், ப்ளே பண்ணால் ஓகே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து சாங்லேருந்து லூப்ஸ் கொண்டு வரலாம். நீங்கள் வந்து இந்த ஒரு ஃபோல்டர் போட்டு இந்த லூப்ஸில் எடிட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வர்ச்சுவல் டிஜிட்டல் ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம், ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம், செரோட்டோன் ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி லூப் எடிட் பண்ணி வச்சுட்டோன்னா நமக்கு வந்து நிறைய லூப்ஸ் கிடைக்கும். நீங்கள் எந்த சாங்கை ப்ளே பண்ண போகிறீங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் லூப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கண்டென்ட் வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். Ableton Live, FL Studio, அப்புறம் DJ Studio, இந்த 3 சாஃப்ட்வேர் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் அப்கமிங் வீடியோவில் இந்த மாதிரி டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ VMDJ மியூசிக் ப்ரொடக்ஷன் ஃபார் DJs ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து மியூசிக் ப்ரொடக்ஷன் ஆஃப் DJing பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா VMDJ ஜாயின் பண்ணிக்கலாம். VMDJ காஸ்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அவங்க லிங்க் இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், see you next video. Bye from DJ Rahul.